சற்று முன்பு தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய பதவியை பறிக்க அனைத்து விதமான விஷயங்களையும் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்களா நம்முடைய மிக முக்கியமான புள்ளிகள். இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவையும் காணொலியையும் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நியூ வியூவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் பண்ணிக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. வாருங்கள் தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அறிவிப்பு ப்ரோ வெளியாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய பதவி அப்படின்ற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த நேரத்திலும் பறிபோக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. என்ன ப்ரோ இப்படி சட்டுப்புட்டு இப்படி சொல்லிட்டீங்கன்னா எப்படி, எதற்கு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா காரணம் இருக்கிறது நண்பர்களே. நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றாக நம்ம அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொல்லிவிட முடியும். ஓகேங்களா, நிறைய விதமான காரணங்கள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா அறிவீங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ் 100% பார்த்தீங்கன்னா நம்ம நிறையவே சொல்ல வேண்டிய நிலைகள் தள்ளப்படுகிறது. ஓகேங்களா, தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியுடைய பதவி என்பது நிச்சயம் உறுதிப்பட பார்த்தீங்கன்னா பறிக்கப்படத்தான் போகிறது நண்பர்களே. அதற்கு காரணம் என்பது நிறைய இருக்கிறது. ஓகேங்களா, அந்த காரணத்தை நம்ம அடுக்கி கொண்டே செல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியுடைய பதவி டோட்டலாக சின்ன பின்னமாக நிலை குலைய வாய்ப்பு இருக்கிறது. அந்த நிலை குலைய வேண்டிய ஒரு சூழலை நடத்துகின்ற ஒருவராக இவரே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. யாரே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு ஓபிஎஸ் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறத நம்மளால் பார்க்க முடிகிறது. காளி பயிரங்களா நீங்கள் இப்படி வந்துட்டீங்களாடா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளும் இங்கே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ அப்போ தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியுடைய பதவி டோட்டலாக ஒரு கொலாப்சிங் ஸ்டேஜை நோக்கி நகரும் என்று நம்மளால் எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி எதுவாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, டிஎம்கே உடைய அந்த தவறை மறுபடியும் வேற யாருன்னா செய்கிறாங்களா, வேற எதனா ஒரு பார்ட்டி எதனா பண்ணுறாங்களா, என்னென்ன நடக்க போகுது, ஒரு விதமான விஷயங்களையும் நம்ம அலசி ஆராய்ச்சி பார்க்கணும். ஓகே, சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி என்ன தான் பண்ணுறாரு, என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனல் டிசிஷன் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க. தேர்தலுக்கு பிறகு என்ன தான் நடக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை எல்லாமே நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் என்பது நடக்கக்கூடும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அது ஒவ்வொன்றத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்தடுத்த காணொளிகளில் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.